தம்பி, முரசொலி பத்திரிகை ஒண்ணு கொடு. என்ன ஐயர, ட்ரெஸ் எல்லாம் மாறி போயிருக்கு. ஐயரா, கூடவே இருந்து பூணூல் போட்ட மாதிரி பேசுற. உன்னை தெரியாதா எனக்கு? கண்டுகாதே கண்டுகாதே. ஆமா, ஆறாமங்கிற பேர் என்னாச்சு? அதில் பல சங்கடங்கள். இப்பொழுது என்னுடைய பெயர் ஆடலரசு. தம்பி, ஒரு பாக்கெட் கத்திரி மார்க் சிகரெட் கொடு. பழைய கடனே திருப்பி கொடுக்கல, புது கடன் வரையா? அம்மா, இதெல்லாம் எப்ப திருப்புறாப்ல? யாரை பார்த்து இந்த கேள்வி நீ கேட்கிறாய்? உன்னிடம் நம்பிக்கை இருக்கிறது, என்னிடம் நாணயம் இருக்கிறது. தெருவிலே சுற்றி வருகின்ற சாதாரண ஆடலரசு தானே என்ற அலட்சியமா? எடு தம்பி சிகரெட்டை. நாளைக்கு பணம் கொடுக்கல, கடன் தர மாட்டேன். என்ன விஷயம்? ஒண்ணுமில்லை. எங்களுக்கு 184 சீட்டு தெரிஞ்ச உடனே உள்ள வந்தாச்சா? கட்சி மாறி வரல, பத்தினியா தான் வந்திருக்கிறேன். ஓஹோ, மாற்றான் தோட்டத்து மல்லிகையோ? வணக்கம். இன்னைக்கு தீபாவளி, உங்களுக்கு இல்லேன்னு தெரியும். நேக்கு உண்டு, புதுசு உடுத்திண்டு உங்களை சேவிச்சுட்டு போலான்னு வந்தேன். இது போன்ற பண்டிகைகள் தான் நமது உறவை ஊர்ஜிதப்படுத்துகிறதோ? என்ன பண்றது, இத முதல்ல எரிய முடியலையே. பட்சணம் வச்சிருக்கேன், கூடவே தீர்த்தமும் வச்சிருக்கேன். வாட்டர் சாப்பிடுங்க. பத்திரிகையை பார்த்துட்டே சாப்பிடாதீங்க, ரெண்டு ருச்சிக்காது. 184 சீட்டுகள் கிடைத்தும் எதிர்கட்சிக்காரர்கள் 184 184 ஜெபிச்சுட்டே இருந்தா பத்தாது. உடம்ப பாத்துக்கோங்க. கூடவே ஒரு ஓரத்துல எங்கேயாவது ஒரு சாமி படம் இருக்கலாம். ஒண்ணும் தப்பு வந்துடாது. நான் வரேன். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான். என்னது இது? மருந்து கடை திறக்க போறியா? கடை எங்க பாத்துருக்கிறேன்? அதுவா, இது பாச போட்டிப்பா. பாட்டிலுக்கும் டப்பாவுக்குமா? பாட்டில் பாட்டிலா பாசம், டப்பா டப்பாவா அன்பு. பசங்க போட்டி போட்டுட்டு அப்பனை கவனிக்கிறாங்க. ஒண்ணு இல்லப்பா, எனக்கு 2-3 நாளா இருமல். அப்ப ஒரு பையன் என்ன கவனிக்கல. இருமல் நின்னு போச்சுன்னு தெரிஞ்ச உடனே மருந்து கடையை பரப்பிட்டானுங்களா? இந்த அப்பனை கவனிக்கலன்னு பேர் வரக்கூடாது பாரு. அதுக்காக கடக்கிறானுங்க, கடங்கார பசங்க. பசங்க வளர்ந்தாலே கடந்தானடா. ஆமா, இருமலோட எங்க பரப்ப நீ? இப்போ இருமல் போயிடுச்சுப்பா, இப்ப பசி வந்திருக்கு, காது அடைக்குது. ஆரம்புது. ஆடலரசு, நீ வேற. இன்னைக்கு பூரா சாப்பிடலப்பா. ஏன்பா? ஏன் யாருமே என்ன சாப்பிட கூப்பிடல. பாவி பசங்களா. அதுக்காக ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் மூக்க பிடிக்க சாப்பிட்டு வந்துடான்னு பார்த்தேன். அதை செய். ஆமா, நீ எங்க இங்க வந்த? கோமலாவுக்கு இந்த மாசம் ஜீவனாம்சம் கொடுக்கலான்னு வந்தேன். பொது மேடையில அரசியல் திட்டங்களை பத்தி நான் அலசிக்கிட்டு இருப்பேன். அந்த நேரம் பார்த்து அரிசி வாங்க பணம் கொடுக்கணும் ஓரமா வந்து நிப்பா. மடிசார் பணவியோட மானம் போகும். எதுக்கு? இங்கே தூக்கி எறிஞ்சிருது. இருக்கா? இருக்கே பணம். அது இல்ல, மானம்.